Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம ஏசப்பா இஸ்ரவேல் மக்களை செங்கடல் வழியாக கடத்தி சென்று அவங்க கரை சேர்ந்தாங்கன்னு பார்த்தேன்ல. அதுக்கப்புறம் அந்த கரையிலேருந்து அப்படியே சூர் வனாந்தரத்துக்கு போனாங்க. இப்போ 3 நாள் பிரயாணம் பண்ணி சூர் வனாந்தரத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க, ஆடுகள், மாடுகள் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு தண்ணி தாக்கம் வரும் இல்லை. உடனே மோசேட்ட சொல்கிறாங்க, நாங்கள் 3 நாள் நடந்துட்டோம், எங்களுக்கு டயர்டாக இருக்குது, எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும், எங்கள் ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே மோசே ஏசப்பாவை நோக்கி பார்த்தாங்க. ஏசப்பா அங்கே தண்ணி இருக்கிற ஒரு இடத்த காட்டினாங்க. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பார்த்தியா, உடனே நமக்கு தண்ணி கிடச்சிட்டு நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசையாக போய் அப்படியே மொண்டு குடித்தாங்க. உடனே ஐயோ எப்படி கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்களும் சொல்கிறாங்க. உடனே மோசேட்ட சொல்கிறாங்க, நாங்கள் தண்ணி தானே கேட்டோம், இப்படி நீங்கள் கசப்பான தண்ணியை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஏசப்பா சொன்னாங்க மோசேட்ட, அங்கே ஒரு மரம் நிற்கிது பாரு, அந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை வெட்டிட்டுவான்னு சொன்னாங்க. அந்த கிளையை கொண்டு போட்டோன்னே மறுபடி குடிக்க சொன்னாங்க. எல்லாரும் அப்படி குடிச்சா அப்படி மதுரமாக இருக்குது. தம்பி தங்கச்சி பாரு, எவ்வளோ ஒரு கேட்குறதுக்கே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குதுல்ல. பாரு, கசப்பான தண்ணி ஏசப்பாடைய வல்லமையினால அப்படியே ஒரு கிளையை போட்டோன்னே அது மதுரம் ஆயிடுச்சு. எல்லாரும் நல்லா சந்தோஷமாக குடித்தாங்க, திருப்தியாக குடித்தாங்க. அதனால அந்த இடத்துக்கு மாறான்னு பெயர் வச்சாங்க. மாறான கசப்பு. ஏசப்பா கிளையை போட்டதுனால அது தித்திப்பாயிடுச்சு. அதனால அந்த இடத்துக்கு மாறான்னு பேர் வச்சாங்க. சரி, இப்போ தண்ணி குடிச்சிட்டாங்க. தண்ணி குடித்தோடனே என்ன வேணும்? சாப்பாடு வேணும் இல்லை. பாரு, 6 லட்சத்தும் கிட்டத்தட்ட எத்தனோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. வனாந்தரத்துலேருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ஏசப்பாவை நோக்கி மோசே பார்த்தாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த மக்களுக்கு நான் பாரு அப்பம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வானத்திலேருந்து அப்படியே அப்பத்தை போட்டார். பாரு, என்ன ஆச்சரியமாக இருக்கலாம். அந்த அப்பம் எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியுமா? ஒரு கொத்துமல்லி அளவு தான் இருந்தது. அதுக்கு கலர் எப்படி இருந்தது தெரியுமா? வெண்மையாக இருந்தது. இன்னொரு பியூட்டி சொல்கிறேன் பாரு, அதுக்கு டேஸ்ட்டை கேட்டிங்கன்னா, தேன் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஏதாவது மாத்திரை சாப்பிட்டா உடனே என்ன கொடுப்பாங்க? தேன் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாத்திரைக்கே கசப்பு தெரியாதுன்னு. ஆனால் இந்த அப்பம் எப்படி இருந்ததுதான்? தேனில் இட்ட பணியாரம் மாதிரி இருக்குது. பணியாரம் எப்படி இருக்கும்? அதே ஸ்வீட்டாக இருக்கும். அந்த பணியாரத்தில் தேன் போட்டால் எப்படி இருக்கும்? இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும்ல. பாரு, நம்ம ஏசப்பா எப்படிப்பட்ட ஆகாரத்தை கொடுக்குறாங்க பார்த்தியா? அந்த ஆகாரத்துக்கு பேர் மன்னா. அதுக்கு ருசி எப்படி இருந்தது? தேனிலிட்ட பணியாரத்தை விட ரொம்ப டேஸ்டாக இருந்தது. அதை நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, வனாந்தரத்தில் நடக்கும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுத்தாங்க, அப்பம் கொடுத்தாங்க. ஒருவேளை இல்லை, காலை மாலை சாயங்காலம் எவ்வளவு சாப்பிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, ஒரு நாளுக்கு வேண்டிய அப்பத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்து வைக்கணும். அதிகமாக எடுத்து வச்சிங்கன்னா அது என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். அப்புறம் இன்னொரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க ஏசப்பா. சனிக்கிழமை நீங்கள் 2 நாளைக்கு சேர்த்து எடுத்து வைக்கணும். என்றைக்கு? ஞாயிற்றுக்கிழமை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கே போவோம்? ஆலயத்துக்கு போவோம். அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. நம்ம அப்பா பரம தகப்பன் அந்த பாரு எவ்வளோ அழகாக ஒரு ஆலோசனை கொடுத்தாரு பாரு. சனிக்கிழமை மட்டும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு வேண்டிய ஃபுட்டையும் எடுத்து வச்சிடுங்க. அன்றைக்கு யாரும் வேலை செய்யக்கூடாது. ஆனால் அதிகமாக எடுத்து வச்சிங்கனாலே என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதிசயமாக நடத்தி கொண்டு போயிருக்கிறார். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். லூக்கா 4:4. மீண்டும் ஒரு விசையினோடு சேர்ந்து சொல்லுங்க தம்பி தங்கச்சி. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். லூக்கா 4:4. கண்களை மூடுங்க, கைகூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே தண்ணீர் கொடுத்து அப்பத்தை கொடுத்து போஷித்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்களையும் ஒவ்வொரு நாளும் பட்டினி போடாமல் நல்ல உணவை தருவதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.